பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அமெரிக்கா ஒரு தற்காலிக போர் ஒப்பந்தத்திற்கு வந்தது. 14 நாட்கள் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. இது சம்பந்தமாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முதல் நாள், அடுத்த நாள் இப்படி 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டது. மக்கள் நடமாட்டமோ போக்குவரத்து நடமாட்டமோ இல்லாதவாறு பார்த்து கொண்டார்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடைபெற்றது. 21 மணி நேரம் நடைபெற்ற பின்பு இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது. ஏன் அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா சொன்ன 4 டிமாண்ட்ஸ். என்ன டிமாண்ட்? 1, நீங்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளவு இருக்கோ அதையெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துடணும். 3வது, பேலிஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் தாவும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். 4வது, ப்ராக்சி ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய ஹவுதீஸ், ஹஸ்புல்லா, ஹமாஸ், ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் இன் ஈராக், இவைகளுக்கு ஆயுத உதவியோ நிதி உதவியோ வழங்கக்கூடாது அப்படிங்கிற 4 கண்டிஷன்ஸை முதன்மையாக வைத்தார்கள். இதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது. ஈரான் தரப்பிலிருந்து மொத்தம் 71 நபர்கள் வந்தாங்க. பெரிய பிக்கஸ்ட் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வர்றதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு பாகிஸ்தானால் கொடுக்கப்பட்டது. 2 எஸ்கார்ட் விமானங்கள் கூடவே வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த 71 நபர்களுக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அதே மாதிரி அமெரிக்கா தரப்பிலிருந்து 3 பேர் தான் கலந்து கொண்டார்கள். ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட், விட்காஃப் குஷ்னர் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன், இந்த 3 பேரும் மற்றும் ஒரு சில அஃபீஷியல்ஸ் அமெரிக்கா தரப்பிலிருந்து. இவர்களுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம். எனக்கு நம்ம 21 மணி நேரம் தொடர்ந்து நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க மாட்டார்கள். அவர்கள் சாப்பிட்டது, ரெஸ்ட் எடுத்தது, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அவர்கள் இஸ்லாமாபாத்தில் இருந்த நேரம் 21 மணி நேரம். அதைத்தான் 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரான் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது இஸ்லாமாபாத்தில் ஈரான் டெலிகேஷனுக்குள்ள ஒரு சில வேறுபாடுகள் ஏற்பட்டன. ஈரான் டெலிகேஷன் தரப்பில் யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஃபாரின் மினிஸ்டர் அராக்ஷி, அப்புறம் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் மற்றும் செக்ரட்டரி சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் முகமது ஜலேகார், இவர்களுடைய தலைமையில் தான் ஈரான் பேச்சுவார்த்தைக்குள்ள வந்தது. இதில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காச்சி என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஹஸ்புல்லா, ஹமாஸ் இவர்களுக்கு நாங்கள் நிதி உதவி மற்றும் ஆயுத உதவியை குறைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னார். இது உடனே மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. உடனடியாக பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் முகமது பகேர் ஈரானிற்கு தகவல் தெரிவித்தார். யாருக்கு அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களுக்கு. உடனே அவர்கள் IRGC கமாண்டருக்கு தகவல் தெரிவித்தார். இவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து விட்டு, நீங்கள் உடனடியாக திரும்பி விடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அவர்களும் திரும்பி விட்டார்கள். இந்த 21 மணி நேரத்திற்குள் இதெல்லாம் அந்த பிரச்சனை நடந்தது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஜேடி வேன்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்தார். ஆனால் குஷ்னரும் விட்காஃபும் 2 பேரும் இடையில ஜாயின் பண்ண உடனே இந்த பேச்சுவார்த்தை அப்படியே திசை மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஈரானிய தரப்பு கூறுகின்றது. இந்த தருணத்தில் தான் நாளைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை முறிந்து விட்டது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லோரும் மத்தியிலும் உள்ளது. அமெரிக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை பிளாக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்கேட் அப்படின்னு சொன்னால் ஒரு முற்றுகையிடுதல். இந்த பிளாக்கேட் யாரால் செய்யப்படும் அப்படின்னு சொன்னால், 2 நாடுகளுக்கிடையே ஒரு சண்டை வருகின்ற பொழுது எந்த நாடு வேண்டுமானாலும் செய்யலாம். இங்கே அமெரிக்கா பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எந்த விதமான சரக்கு கப்பல்களும் செல்லக்கூடாது. குறிப்பிடும்படியாக ஈரான் துறைமுகத்திலிருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எந்த கப்பல்களும் செல்லக்கூடாது. அதுபோன்று ஈரானுக்கு செல்லுகின்ற எந்த கப்பலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற கப்பல்களுக்கு விதிவிலக்கு. உதாரணமாக சவுதி அரேபியா, UAE இங்கிருந்து வருகின்ற கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு குழப்பமான ஒரு பிளாக்கேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது எந்த அளவிற்கு நடைமுறையில் சாத்தியம் தெரியல. இப்போ ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நாளைக்கு மீண்டும் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாக தெரிகிறது. அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத் நகரில் நடக்கப் போகிறது என்பது ஒரு நல்ல செய்தி. இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக ஒரு உடன்பாட்டில் முடிய வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சண்டையில் அமெரிக்காவிற்கு இதுவரையிலும் ஏற்பட்ட செலவு $51 பில்லியன். ஈரானிற்கு ஏற்பட்ட செலவு மற்றும் நஷ்டங்கள் எல்லாம் மொத்தமாக $271 பில்லியன், $271 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. $1 பில்லியன் அப்படின்னா நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் 9,500 கோடி ரூபாய். அப்படின்னா எவ்வளவு பணம் இதில் செலவாயிருக்கிறது என்று பாருங்கள். இந்த பணம் இருந்தால் நிச்சயமாக பல ஏழை நாடுகளை பணக்கார நாடுகளாக ஆக்கிவிட முடியும். ஆனால்
கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் இவ்வளவு பணம் இந்த வீணான போரில் செலவாக இருப்பது நிச்சயமாக வருத்தத்தை தான் அளிக்கின்றது. அப்புறம் யூரோப்பிய நாடுகள் எதுவுமே டொனால்ட் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணல. டொனால்ட் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணக்கூடிய இட்டாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்களும் ஆதரவு தரவில்லை. ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் இப்படி எல்லா நாடுகளுமே தங்களுடைய ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தரல. ஈரானுடைய அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஸ்பெயினை பாராட்டியிருக்காங்க. ஸ்பெயின் கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹங்கேரியில் தேர்தல் நடந்துச்சு. 16 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த விக்டர் ஓர்பான், அவர் யாருன்னா ட்ரம்ப்போட சப்போர்ட்டர், அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார். இவர் ரஷ்யனுடைய ஆதரவாளர் கூட, இந்த ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர். இது யூரோப்பியன் யூனியனில் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, யுக்ரைனுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நாடு. டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வேன்ஸ் இவர்கள் எல்லோருமே ஒரு அறிக்கை விட்டார்கள், மீண்டும் விக்டர் ஓர்பானை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கின்றார். இதுவும் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. 6 மாதங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்து கூறிக்கொண்டிருந்த யூரோப்பிய நாடுகள் இப்பொழுது அவரை தாக்கி பேச ஆரம்பித்திருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அமெரிக்காவை நம்பி பயனில்லை. யூரோப்பிய நாடுகள் தாங்களே தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்த நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா இருந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா என்ன சொல்லுது, நேட்டோ நாடுகளினால் எனக்கு பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய மிகப்பெரிய உரசல், அது மிகப்பெரிய ஒரு விரிசலாக மாறிவிட்டது. இந்த நிலைமையில் அடுத்து என்ன நடக்கும்? 21ஆம் தேதி இந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைகின்றது. அதற்குள் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. நிச்சயமாக என்னை பொறுத்தளவில், என்னுடைய கணிப்பில் 21ஆம் தேதி இந்த போர் நிறுத்தம் அதனுடைய காலக்கெடு முடிவடைந்தாலும் நிச்சயமாக மீண்டும் போர் தொடராது. மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் 15 நாட்களுக்கு தள்ளி போடுவார். அதற்குள் நிச்சயமாக அமைதி உடன்பாடு ஏற்படும். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். இதற்கிடையில் லெபனானும் இஸ்ரேலும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை வாஷிங்டன் டிசியில் நடத்தியிருக்காங்க. முதல் முறையாக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் நேரடியாக லெபனானும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் இஸ்ரேல் லெபனானை தாக்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிடும்படியாக ஹெஸ்புல்லாவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிலைமையில் உலகத்தினுடைய பொருளாதார பின்னடைவு அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவிலும் கேசோலின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்ரோல் ஃபியூயல், அதனுடைய விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. $4 மேலே போயிடுச்சு. முதல்ல $2.7 இருந்துச்சு. இப்போது ஒரு கேலன் $4. ஒரு கேலன் அப்படின்னு சொன்னால் 3.8 லிட்டர் நம்ம கணக்கில். இப்படி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. போப் அவர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்வது சரியில்லை என்றிருக்காரு. உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு எதிராகவே அறிக்கை விட்டிருக்கின்றார். IRGCயினுடைய கமாண்டர் முகமது வாஹி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த போர்க்காலத்தில் நாங்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள், எல்லா போஸ்டையும் பதவிகளையும் நாங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முகமது பெசஸ்கியான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே இது போன்ற தருணங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவுவது சகஜம். இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய மொசாத் சீஃப், இஸ்ரேலினுடைய உளவு நிறுவனம் மொசாத்தினுடைய தலைவராக டேவிட் பர்னியா மாற்றப்பட்டு புதிதாக ரோமன் காஃப்மேன் அவர் பதவியேற்றிருக்கின்றார். இந்த ரோமன் காஃப்மேன் யார் அப்படின்னா, இவர் ஒரு மிலிட்ரி செக்ரட்டரி. இந்த மொசாத்தில் ஒர்க் பண்ணவே கிடையாது, மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணார். ஆனால் முதல் முறையாக மொசாத்திலே பணிபுரியாத ஒருவரை மொசாத்தினுடைய தலைவராக பெஞ்சமின் நேதான்யாகு நியமித்திருக்கின்றார். இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம்.